அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ காலம் நிறைவேற்ற போது கடவுள் தம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் இறுதி நாள் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் நோக்கி பயணித்து வந்திருந்த நாள். இதோ இன்று இரவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழா நம் இதயத்திலும் நம் இல்லத்திலும் இந்த உலகத்திலும் திசையிலும் மீட்பர் பிறந்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட போகிறது. அந்த மகிழ்ச்சி உங்களுடைய என்னுடைய இதயத்திலே நிலையாக நின்று பிறக்கப் போகின்ற பாலகன் உங்களையும் என்னையும் நல்வழியில் நடத்தப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த திருவருகை காலத்திலே நீங்களும் நானும் பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த பயணத்தினுடைய முடிவை, இந்த பயணத்தினுடைய எல்லையின் கோட்டிலே நீங்களும் நானும் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு மாணவன் எந்த அளவிற்கு தன்னுடைய இறுதி ஆண்டு தேர்வுக்காக தன்னை முழுவதுமாக தயாரித்து தேர்வு எழுதிய பிறகு தேர்வினுடைய பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய நாளிலே காத்து கிடந்தாலும் அதைவிட அதிகமான ஆவலோடு இன்று நாம் இயேசுவின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை நாட்களாக இந்த திருவருகை காலத்தில் என்னுடைய உங்களுடைய தயாரிப்பு பலனை கொடுக்க போகிறதா, அல்லது வான வேடிக்கைகளோடும் ஆடம்பரமான விழாக்களோடும் நம்முடைய ஆன்மீக பயணம் நிறைவடைய போகிறதா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி உங்களுக்கு தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இருக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 12 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன்.
கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதரோடு நீ புகழுறச் செய்து எனது மக்களாகி இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. விடி விண்மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலும் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரையா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணிந்து செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தால் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் இறுதி நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் நிறைவு செய்து இயேசுவினுடைய வருகையினால் மனக்கவலைகளோடு, வேதனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, பல சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் முடிவு செய்து இயேசுவின் வருகை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்ற எதிர்நோக்கோடு இந்த நாளிலே நாம் இந்த நாளை ஆரம்பித்திருக்கின்றோம். இது நற்செய்தி வாசகத்தின் வழியாக செக்கரியா உங்களுக்கும் எனக்கு கொடுக்கின்ற செய்தி, விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று சொல்லுகிறார். விண்ணும் மண்ணும் இணைய போகிறது. பாவ இருள் நிறைந்த இந்த உலகம் விண்ணின் ஒளியினால் சுடர்விட்டு எரிய போகிறது. கவலைகளோடு இருந்த நம்முடைய இதயம் இயேசுவின் வருகையினால் துடிப்போடு இன்று முதல் ஆனந்தத்தோடு வாழப்போகிறது. இப்படி பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இந்த நாளை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் இந்த நாளை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த திருவருகை காலத்தின் இறுதி நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணம் இந்த வருகையை தேடி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? திருவருகை காலம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நம்முடைய தேடுதல் எதை நோக்கி இருந்தது? நாம் எதை நோக்கி இந்த நாள் வரை நாம் பயணித்துக் கொண்டிருந்தோம்? அன்றாட வாழ்க்கை நமக்கு தேவைதான். உலக வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை தேடி அலைந்து கொண்டிருப்பதில் எந்த குறைகளும் இல்லைதான். அது ஒருபுறம் இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வை பற்றி நாம் இந்த நாட்களிலே நாம் எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தோம்? இயேசுவினுடைய வருகையினால் என்னுடைய ஆன்மீக வாழ்வு மாற்றம் பெறப்போகிறதா என்று சிந்தித்து இந்த நாளை நாம் ஆரம்பிக்கிற தருணத்தில் இதற்கு ஒரு சிறந்த அற்புதமான ஒரு பதிலை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக செக்கரியா உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். செக்கரியா ஆலயத்தில் குருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பொழுது கப்ரியேல் தூதர் அவருக்கு தோன்றி உரைத்த வாக்குறுதி என்ன என்பதை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுவார். செக்கரியா, உன்னுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு விட்டது. உன்னுடைய அழுகுரல் இறைவன் கேட்டருளினார். உன்னுடைய கதறல்களை இறைவன் உணர்ந்து கொண்டார். உன்னுடைய கண்ணீரை இறைவன் துடைக்கப் போகிறார். இப்படி பலவிதமான அர்த்தமுள்ள வார்த்தைகளை கப்ரியேல் தூதர் செக்கரியாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் கேட்போம். உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என்று. எத்தனை ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல்
இறைவனுடைய சன்னிதானத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செக்கரையாவுடைய உள்மன காயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே யாரையாவது ஒருவரை தேடி செல்லுகின்ற பொழுது நம்முடைய விண்ணப்பங்களோ நம்முடைய எதிர்பார்ப்புகளோ அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றாலும் நாம் அவர்களை எப்படி கடிந்து கொள்வோம்? ஏன் இறைவனிடமே நம்முடைய கவலைகள் கேட்கப்படவில்லை என்று எத்தனை முறை நாம் இறைவனை கூட கடிந்து கொண்டிருக்கின்றோம். வார்த்தைகளால் வஞ்சித்திருக்கின்றோம், ஆலயத்திற்கு செல்வதற்கு மறுத்திருக்கின்றோம், திருப்பலியிலே கலந்து கொள்ள மறுத்திருக்கின்றோம், திருவருட்சாதனங்களை பெறுவதற்கு கூட நாம் மறுத்திருக்கின்றோம். ஏனென்றால் இறைவன் எனக்கு எந்த விதமான நற்காரியங்களையும் செய்யவில்லை. எனவேதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சில முன்னோர்கள் சொல்லி சென்ற வார்த்தை, வேண்ட வேண்ட வீடுகளாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். செக்கரையா வேண்டினார் வேண்டினார் வேண்டினார், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஜெபித்தான். இனி நமக்கு குழந்தை பிறக்காது என்கின்ற மனநிலைக்கு கூட அவரும் அவருடைய மனைவி எலிசபெத் அம்மாள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஜெபிக்காமல் இருந்ததில்லை, ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்களும் நாமும் திருவருகை காலத்திலே இப்படித்தான் ஜெபித்திருக்கின்றோமா? நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றாலும், ஆசைகள் கைகூடவில்லை என்றாலும், நம்முடைய கவலை கண்ணீர் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் நாம் நின்று விட்டோமா அல்லது தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோமா? இவ்வாறு இறைவனிடம் ஜெபித்து விட்ட பிறகு இறைவன் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய பிறகு கூட தன் குழந்தை பிறந்து விட்டது, அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட்டு கடவுளுடைய அன்பு பரிசு என்று அந்த குழந்தைக்கு பெயரிட்ட பிறகு கூட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே செக்கரையா தன்னுடைய கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். தனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்பதை அதை முதலில் வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்திற்கு மீட்பு கிடைக்கப் போகிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். லூக்கா அற்புதமாக எழுதுகிறார், செக்கரையா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவா. அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடலை போல புரட்சி பாடலை போல இங்கே செக்கரையாவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி இந்த மண்ணுலகிற்கு இறைவன் பிறக்கப் போகிறார், மீட்பு கிடைக்கப் போகிறது, இருளிலிருந்து நாம் அனைவரும் வெளிச்சத்திற்கு செல்ல போகிறோம், நம் பகைவர்களிடமிருந்து நமக்கு மீட்பு கொடுக்க போகிறார் என்று இந்த உலகத்தினுடைய மீட்பு பெறப்போகிறது என்பதை மனமுவந்து ஏற்று ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுகிறார். தனக்கு குழந்தை பிறந்ததை ஒருவர் ஒதுக்கி வைத்திருந்தாலும் இந்த மண்ணுலகிற்கு மீட்பு கிடைக்கப் போகிறது நினைத்து பெருமையோடு பாடுகிறார் என்றால் அவர் இத்தனை ஆண்டுகளாக தன் குழந்தைக்காக மட்டும் அவர் போராடவில்லை, இந்த மண்ணுலகின் மீட்பிற்காகவும் அவர் போராடி இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த மண்ணுலகிற்கு மீட்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சியிலே அவர் வாழ்ந்த பிறகு தன் குழந்தைக்கு அறிவுரை சொல்லுகிறார் என்ற நற்செய்தி வாசகத்திலே. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே நீ செல்ல போகிறாய். ஆம்பரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னது, அவர் உயர வேண்டும், நான் தாழ்ந்து செல்ல வேண்டும். அவருடைய மிதியடிமாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையை அவர் யாரிடமிருந்து பெறுகிறார்? தன் தந்தை கரங்களிலே ஏந்தி எனக்கு குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது என் தந்தை கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய விண்ணக தந்தை கொடுத்த வாக்குறுதியை கூட நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே திருமுழுக்கு யோவானும் செக்கரையாவும் வாக்கு கொடுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் இருவருமே எலிசபெத் அம்மாளோடு இணைந்து கடவுளுக்காக இந்த தேடி அலைந்து கொண்டிருந்தவர்கள், இறைவனுடைய வருகைக்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருந்தவர்கள், இறை பிரசன்னத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு விரும்பியவர்கள். எனவே இவர்கள் பல ஆண்டுகளாக திருவருகை காலத்திலே பயணித்தவர்கள். இயேசுவின் வருகை, திருமுழுக்கு யோவான் பிறப்பு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் இந்த திருவருகை காலத்திலே பயணித்திருக்கின்றோம். இன்றைய நாள் நமக்கு திருவருகை காலத்தின் இறுதி நாள். இந்த இறுதி நாளிலே நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து நம்மை சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் இந்த திருவருகை காலத்திலே என்னுடைய ஆன்மீக பயணத்தை சரிவர நான் கடந்து வந்திருக்கின்றேனா? என்னுடைய பயணத்தினுடைய முடிவு எனக்கு நல்லதை கொடுக்க போகிறதா?
என்னுடைய பயணத்தினுடைய முயற்சி எனக்கு வெற்றியை கொடுக்க போகிறதா? என் பயணத்தினுடைய முடிவு நான் மகிழ்ச்சியில இயேசுவை என் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகிறேனா? இந்த கேள்விகளை எல்லாம் தனிமையிலே அமர்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம், சுய ஆய்வு செய்து பார்ப்போம். சுய ஆய்வு செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். இறுதி நேரத்தில் கூட உங்களையும் என்னையும் மாற்றி இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அந்த இறுதி நேரம் இதோ இன்றைய நாள். இன்றைய நாளிலே சுய ஆய்வு செய்து பிறக்க இருக்கிற பாலகளை நம் இதயத்திலும் நம் இல்லத்திலும் ஏற்று திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவரின் பாதை இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் செம்மைப்படுத்த புறப்படுவோமா? இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துல் இறைவானில் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமண் இந்தவருக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமுதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் இவர் நாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் உமது நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தலை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைந்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்ற பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமளித்தருளும். அதனால் திருமகளின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன்னவர்வதை போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.